இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. வாங்கடா. என்ன கிருஷ்ணவேணி, வானதி மட்டும் இல்லனா நீ இப்ப உயிரோட இருந்திருக்கவே முடியாது. உனக்கு தொழில் வெறி, பண வெறி, போற இடம் எல்லாம் நாம தான் ஜெயிக்கணுங்கிற அதிகார வெறி. அதான் எல்லா இடத்துலயும் எதிரிங்களை சம்பாரிச்சு வச்சிருக்க. இங்க பாரு, இனிமே பார்த்து பாதுகாப்பா இருந்துக்கோ. எல்லா நாளும் ஒரே மாதிரி இருக்காது. எல்லாத்துக்கும் ஏற்பாடு பண்ணிட்டு எதுவுமே தெரியாத மாதிரி பேசுறீங்க ராஜேஸ்வரி. அது எப்படி? போற போக்குல எதிரிங்களை நான் சம்பாதிக்கிறேனா? எனக்கு இருக்கிற ஒரே எதிரி அது நீ மட்டும்தான். எனக்கு எதிரிங்க இருக்காங்க நீங்க எல்லாரையும் நம்ப வச்சுட்டு எதுவுமே தெரியாத மாதிரி என்ன கொல்றதுக்கு ஆளுங்களை செட் பண்ணி வச்சுட்டு இப்படி நாடகம் ஆடுறிய ராஜேஸ்வரி, நியாயமா? என்ன கொல்றதுக்கு ஆளுங்களையும் ஏற்பாடு பண்ணிட்டு அட்வைஸ் பண்ற மாதிரி நடிக்கிறியே, எதுக்கு இந்த ரெட்டை வேஷம் போடுற? உன் சாயெல்லாம் வெளுத்து போச்சு. உன் சுயரூபம் எல்லாருக்கும் தெரியட்டும். நீ நினைச்சது நடக்கும், இங்க இருந்து நிம்மதியா போலாம் தானே நினைச்சேன். அது நடக்கல. உனக்கு தைரியம் இருந்தா என் கூட நேருக்கு நேரா மோதிப்பாரு, அப்ப தெரியும் இந்த கிருஷ்ணவேணி யாருன்னு. போதும், நிறுத்துங்க. யார பார்த்து என்ன வார்த்தை சொல்றீங்க? என் அம்மாவை பத்தி இனிமே ஒரு வார்த்தை தப்பா பேசுனீங்க, வேண்டாம், அவ்வளவுதான் சொல்லுவேன்.
ஐயனாரப்பா, உன் குளத்துக்காரங்க உன்னை கும்பிட்டு ஏத்துக்கிட்டியாப்பா? உன் மனசு குளிர்ந்துச்சா? சாமி வரணும், மேளத்தை நல்லா அடிங்க. ஐயா ஏதோ தெய்வ குத்தம் இருக்குதுயா, அதனாலதான் பூசாரி கையில விட்டு விழுந்துச்சு. பாருங்க ஐயா, யாருக்குமே சாமி வரல. என்னப்பா யாருக்குமே சாமி வரல? எதுவும் தெய்வ குத்தம் ஆயிடுச்சா? ஏப்பா, எல்லாரும் கொஞ்சம் அமைதியா இருங்கப்பா. இன்னும் உச்சி காலம் தாண்டல. வந்துரும்பா, சாமி வந்துரும். யோ, மேளத்தை அடியா, வேகமா அடி. உங்க எல்லாருக்கும் நல்லது செஞ்ச சாமி எனக்கு எதுவுமே செய்யலையே. என் குடும்பத்தை பறிச்சது, என் குழந்தைய பறிச்சது. இத்தனை வருஷம் வந்த சாமி இந்த வருஷம் வரலனா என் சந்தோஷம், நிம்மதி எல்லாத்தையும் பறிச்சுட்டு என்ன நிர்கதியா வச்சிருக்கேன். நான் ஏன் வந்து பார்க்கணும்? எனக்கு என்ன கொடுத்துச்சு? இந்த சாமியை பார்த்து நான் என்ன கேட்பேன்? நான் கேட்கறது இந்த சாமி கொடுக்க முடியுமா? அத்தா, என்னம்மா என்னென்னமோ பேசுற? உன் குலதெய்வத்தை குறை சொல்ற, அப்ப மனசார நீ கோயிலுக்கு வரலையா? அதான் ஐயனார் பூஜையை ஏத்துக்கல. இந்த பூஜைக்கு நீ நிறைய பணம் கொடுத்துருக்கலாம். உன் காசை வாங்குறது சாமிக்கே பொறுக்கல. நீ இங்க இருக்கிறது பிடிக்கலமா. நீ கொஞ்சம் தள்ளி நின்னு பாருமா. எதுக்கு தள்ளி நிக்கணும்? போ சொல்லுங்க அவங்கள. ஐயனாரே, நான் போகணுமா? போறேன். போகணும்னு நீ ஆசைப்படுறப்போ நான் போறேன். நான் போறேன். அடிங்கய்யா, நான் போறேன். அடிங்கய்யா.